வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. பாரதி 66 பார்த்து கொண்டிருக்கிறோம். அசுரர்களின் பெயர் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை இன்று. நாணத்தை, கவலையினை, சினத்தை, பொய்யை, அச்சத்தை, வேட்கைதனை அழித்து விட்டாள். அப்போது சாவுமங்கே அழிந்து போகும். மிச்சத்தை பின் சொல்வேன், சினத்தை முன்னே வென்றிடுவீர். மேதினியில் மரணமில்லை. துச்சமென பிறர் பொருளை கருதலாலே சூழ்ந்ததெல்லாம் கடவுளெனச் சுருதி சொல்லும். நிச்சயமா ஞானத்தை மறத்தலாலே நேருவதே மானுடர்க்குச் சினத்தி நெஞ்சில். பாரதி சொல்லிட்டார், நான் பொய் சொல்ல மாட்டேன்ப்பா, உனக்கு சாகாமல் இருக்க வழி கூறப் போகிறேன் என்று. என்ன வழி இப்போ தெளிவுபடுத்துகிறார் பாருங்க. மனிதர்களிடம் வெட்கம், கோபம், சோகம், பொய், பயம், ஆசை போன்ற குணங்கள் எல்லாம் மலிந்து கிடக்கின்றன. இதையெல்லாம் போக்கிட்டா அந்த க்ஷணத்திலேயே மரணம் இல்லை என்று ஆகிவிடும். மற்றதெல்லாம் கூட கொஞ்ச நாளைக்கு விட்டு தள்ளுங்க. இந்த வெட்கம், கோபம், மன்னிக்கணும், சோகம், பயம், பொய் இதெல்லாம் கூட பின்னாடி பார்த்துக்கலாம்ப்பா. முதல்ல கோபத்தை வென்று விடுங்கள். கோபத்தை மட்டும் நீங்கள் வெற்றி கொண்டால் இந்த உலகில் உங்களுக்கு இறப்பு நேராது. ஏன் பொதுவாக கோபம் வருதுன்னா, அடுத்தவங்க விஷயத்தை கொஞ்சம் அலட்சியமாக கையாளுவதாலும், மிக முக்கியமான உண்மையான அனைத்தும் நம்மை சுற்றி இருக்கும் அனைத்தும் கடவுளின் சொரூபங்களே என்று வேதங்கள் கூறுகின்ற அந்த உறுதியான ஞான வாசகத்தை மறந்து போவதாலுமே மனிதர்களுக்கு உள்ளத்தில் கோப நெருப்பு பற்றி கொள்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாம், அது வாழ்க்கை துணைவராகட்டும், குழந்தைகளாகட்டும், கடவுள் தான் இந்த வடிவத்தில் நம்ம கூட இருக்கார் என்பதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வழக்கப்படுத்தி கொண்டு விட்டால் எப்படி கோபம் வரும்? கடவுள் மேலே யாராவது கோபப்படுவோமா? அதனால் பாரதி சொல்கிறார், இங்கே பாருங்கள், சாகாமல் இருக்கிறதுக்கான ஒரே வழி கோபப்படாமல் இருங்க. கோபப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் இறைவன்தான் இந்த வடிவத்தில் இருக்கிறான் என்கின்ற உண்மையை, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று திருவள்ளுவர் சொல்லிக் கொடுத்த வழியில் எதை பார்த்தாலும் இறை காட்சியாக பார்க்க பழகுங்கள். கோபம் உங்ககிட்ட இருந்து ஓடியே போயிடும். ஆனால் அப்படி பழகுவதற்கு அகத்தவம் அவசியம். நன்றி. தொடர்ந்து சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.